சார், இப்படிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல சார். முட்டாள்தனமா பண்ணிருக்கேன்னு இப்பதான் சார் புரியுது. ஏன் எதையுமே ஓப்பனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் மேல நம்பிக்கை வர அளவுக்கு நான் நடந்துக்கலையா? ஐயோ சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்செல்லாம் கேட்கல, சீரியஸா தான் கேட்கிறேன். நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சகஜமா வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னமும் நமக்குள்ள ஏதோ ஒரு கேப் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சார். நீங்களே சொல்லுங்க, திடீர்னு கோயிலுக்கு நடந்து போறதா நான் வேண்டியிருக்கேன்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன விட்டுருப்பீங்களா? கண்டிப்பா வேணாம் தான் சொல்லிருப்பீங்க. உண்மைய சொன்னா உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு சார். ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்ல சார், சாமி விஷயத்திலேயே இப்படிலாம் விளையாடுறவங்க இதையும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன் சார் உங்களை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைக்க போறேன்? ஐஸ்வர்யா அக்கா பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் சார். அவங்க என்னை இன்னும் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா டெய்லியும் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கான்னு உங்களுக்கே என் மேல வெறுப்பு வர அளவுக்கு தோணிருக்கும். அத்தை என்ன கூட்டிட்டு வரதுக்காக காஞ்சிபுரம் வந்தப்போ என்ன ஆள் வச்சு கடத்தினது கூட ஐஸ்வர்யா அக்கா தான் சார். அத நீங்களும் கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அத பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. அது ஏன் சார்? வீட்டோட நிம்மதி கெடுன்னு யோசிச்சு நீங்களாவே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சதுனால தானே? நானும் அப்படிதான் சார், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி உங்க நிம்மதியையும் வீட்டோட நிம்மதியும் கெடுக்கணுமான்னு யோசிச்சுதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனா அடுத்தடுத்து சாமி விஷயத்துல தப்பு நடந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்ப எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியலன்னதும் என்ன மொத்தமா உலகத்தை விட்டே அனுப்பணும்னு முடிவு பண்ற அளவுக்கு ஐஸ்வர்யா அக்கா போறாங்கன்னா நாளைக்கே நாம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வைக்க மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? அது என்னோட மட்டும் நிக்குமா? அவங்க என் மேல காட்டுற வன்மம் இந்த சொத்தை யோசிச்சுதானே? இந்த சொத்துக்காக அடுத்தது உங்க உயிரையும் குறி வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அப்படிலாம் யோசிச்சு குழம்பி போயிட்டேன் சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் அம்மனோட சன்னதியில போய் உட்காரணும்னு வேண்டிக்கிட்டேன். நானும் ஐஸ்வர்யா அண்ணியை பத்தி இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கரெக்டா தான் அவங்கள பத்தி கெஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு. அண்ணனுக்காக யோசிச்சு இந்த ஒரு வாட்டி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்க நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க திருந்திருவாங்கன்னு நம்புறேன். பாப்போம். சரிங்க தீபா, நீங்க ஃப்ரீயா இருங்க. நீங்க டிராமா பண்றீங்கன்னு ஒரு பேச்சு வீட்டுல இருந்துச்சுல்ல, அது இல்லைன்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுப்போம். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க.
இப்பவும் நான் டிராமா பண்றேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை பத்தி நீங்க இப்படி நல்ல விதமா யோசிக்கிறத நான் இல்லைன்னு சொன்னா நீங்க தாங்கிப்பீங்களா சார்? சார் என்னங்க பாட்டு கிளாஸ் கிளம்பலையா? சார் பாட்டு கிளாஸுங்க மறந்துட்டீங்களா? ஏங்க இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே, கரெக்டா டைமுக்கு கிளம்புங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன், யோசிச்சுட்டே இருக்கீங்க. சார் நான் வேலைக்கு வரணுமான்னு தான் யோசிக்கிறேன். ஏன் என்னாச்சு? இல்ல சார், இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இதை வச்சு திரும்பவும் என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரே யோசனையா இருக்கு சார். இதை வச்சு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? உறுதியால எனக்கு தெரியாது சார், ஆனா வேணான்னு தோணுது. ஏங்க நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க. அதோட இந்த யோசனையை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புற வேலையை பாருங்க. இந்த விஷயத்தை வச்சு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. சரிங்க சார். சரிங்க, டைம் ஆச்சு, சீக்கிரமா கிளம்புங்க. உங்க பாஸ் ஆபீஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். லேட்டா போனீங்கன்னா ஸ்கூல் போன மாதிரி வெளியே நிக்க வச்சிட போறாரு. எங்க பாஸ பத்தி எனக்கு தெரியும் சார், நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஓஹோ, இன்னும் ஒரு நாள் கூட ஆபீஸுக்கு போல, அதுக்குள்ள பாஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்னங்க சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க பாஸ் ஒரு மாதிரி டெரரு, கவனமா இருங்க. அப்படிலாம் டெரரா இருந்தா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என் பாஸுக்கு சுளுக்கு எடுக்க சொல்லிடுவேன். என் வீட்டுக்காரரை பத்தி பாஸ் கிட்ட சொல்லி வைங்க. சுளுக்கு எடுக்க சொல்லுவீங்களா? நல்லா இருக்குங்க. என்னங்க? இல்ல, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதை கவனிக்காம நீங்க என்ன ரொம்ப தேடினீங்களாமே. ஃபீல் பண்ணீங்களா சார்? பின்ன ஃபீல் ஆகாதா? ஹலோ, என்ன கஷ்டப்படுத்திட்டு அது உங்களுக்கு சிரிப்பா வருதா? இல்ல, நேத்து அண்ணி சொன்னப்போ என் கண்ணு கலங்கிச்சு, ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சா சரிதான். இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா பண்ண மாட்டேன். சரி வாங்க, நம்ம சேர்ந்தே போலாம். வேணா சார், நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படியே நடந்துக்கலாம். நான் தனியாவே ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். ப்ளீஸ் சார். சரி ஓகே. ஓ அப்படியா? போனவே காலையிலேயே கிளம்பி போறா? என்னமோ வேலைக்கு போற மாதிரி எல்லாம் பேக மாட்டிட்டு போறா. எங்கேயா இருக்கும்? என்ன சார்,
தெரியலையே. ஆ, தெரியலையா? ஆமா, முதலாளி அம்மாவை பார்த்ததும் கார் தானா நிக்குது. விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லையோ என்னமோ. ஆ, யாருக்கு? காருக்கு தான். ஓஹோ, காருக்கா? நான் கூட சாருக்கோன்னு நினைச்சேன். சாருக்கும் தான் வச்சுக்கோங்களேன். வந்து உட்காருங்க. ஆ, சார் வேணாம் சார், நீங்க போங்க, டைம் ஆச்சுல்ல. உங்களுக்கும் தானேங்க டைம் ஆச்சு. என்ன சார் நீங்க, நான் தான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேன்னு சொன்னேன்ல, நீங்களும் தானே ஓகேன்னு சொன்னீங்க. சொன்னேன். அப்புறம் இப்ப என்ன சார்? ஏங்க ரொம்ப பிக்கப் பண்ணாதீங்க, வந்து உட்காருங்க. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா, ஆட்டோ. சார் நான் கிளம்புறேன் சார், ஆட்டோ வந்துருச்சு. ஆ சார், சாரி சார், என் மேல கோச்சுக்காதீங்க. நான் ஆஃபீஸ்க்கு மட்டும் உங்க கூட கார்ல வரல. வேணும்னா ஈவினிங் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, சந்தோஷமா நான் வரேன். மா வரீங்களா இல்ல கிளம்பிட்டா? தோ வந்துட்டேன். சாரி சார், கோச்சுக்காதீங்க சார். தோ வந்துட்டேன். ஆமா உட்காரு. போலாம். படி கொஞ்சம் நவுந்து உட்காருங்களேன். சார் டைம் ஆயிடுச்சு, நீங்க இறக்கிவங்க சார், நான் கிளம்பணும். கிளம்புங்க. சார் அப்ப காரு? அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. நான் போறதுக்காக தான் வந்து உட்காந்தேன், நீங்க கிளம்புங்க. உன்னையே பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு வரா. அப்படியா? நடிக்கிறா, ஆனா உன்னையே தான் பார்த்துட்டு வந்தா. பாட்டி யதார்த்தமா பார்த்துருப்பாங்க. ஆஹா அதெல்லாம் இல்லை, யதார்த்தமா பார்க்கறதுக்கும் வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ வேணா பாரு, இப்போ உன்னை பாப்பா. கவனிச்சியா? ஒன்னதான் பார்த்தா, நீ பார்த்ததும் வேற எங்கேயோ பாக்குற மாதிரி பாக்குறா. சரி பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் பாட்டி. அதுவும் சரிதான், அழகா இருந்தா பாக்குறதுல என்ன இருக்கு? ஆமா பாட்டி, நான் கூட ஒரு அழகிய ரசிச்சுட்டு தான் வரேன். இவ்வளவுதான் சொல்றியா? உங்களை தான் சொன்னேன். அட போப்பா. எவ்வளோ ஆச்சுண்ணா? 25 ரூபா சார். என்னங்க சில்லற இல்லை சார். என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. இந்தாங்கண்ணே, எங்க 2 பேருக்கும் எடுத்துக்கோங்க. வாங்கிக்கோங்க. இவர் என்னோட வீட்டுக்காரர் தானே, வாங்கிக்கோங்க. அப்ப நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? 嗯 என்ன சார் விளையாட்டு இது? 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? 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 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா?
சும்மாதான். சார் குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன சார் ஷேர் ஆட்டோவில் வரீங்க? உங்கள் கார் எங்க சார்? இந்தாங்க கார் சாவி. நம்ம டிரைவர்ஸ் யாராவது அனுப்புங்க. வலசர்வாக்கத்தில் கார் இருக்கு. ஓகே, காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. லொகேஷன். ஓகே, சொல்லிடுறேன் சார். சார் சார் சொல்லுங்க. நீங்க முதல்ல போங்களேன், நான் 2 நிமிஷம் கழிச்சு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கியூட் ஸ்மைல். இந்த ஸ்மைலை எனக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணணுமே. மேடம் வந்துட்டாங்களா? இப்போ இருக்குடி உனக்கு. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. இல்ல என்னோட சீட்டு இல்ல என்னோட சீட் எது மேடம்? சீட்டா? அலாட் பண்ணிட்டு சொல்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல் நாளே இவ்வளோ லேட் ஆஃபீஸ்க்கு வரீங்க. கிடைச்ச வேலையை காப்பாத்திக்கிற ஐடியா இல்லையா? லேட்டா? 9 o'clock ஆஃபீஸ்ல இருக்கணும் தானே மேடம் சொன்னீங்க. நான் கரெக்டா வந்துட்டேனே. பாருங்க, இன்னும் 9 ஆகல. 9 o'clock சொன்னா 9 o'clock தான் வருவீங்களா? எனக்கும் அதே டைமிங் தான். ஆனா நான் சீக்கிரமா வரல. இவ்வளோ ஏன்? கார்த்திக் சார் வந்தே 1 hour ஆகுது. நாங்க 2 பேரும் ஒன்னா தாண்டி வந்தோம். என்கிட்டயே அளக்குறியா நீ? ஏய், என்ன நக்கலா பாக்குற? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். இங்க பாரு, கார்த்திக் சார் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கணும். மைண்ட்ல வச்சுக்கோ. சரிங்க மேடம். மேடம், எனக்கு சீட் அலாட் பண்ற வரைக்கும் நான் எங்க உட்காரணும்? ஓ, உட்காரணுமா? சீட் இன்னும் உனக்கு அலாட் பண்ணல. ஆனா ஒர்க் அலாட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கூட வா. ரெக்கார்டிங் ரூம். இதை க்ளீன் பண்ணி வைங்க. ஹலோ, என்ன அப்படி பார்க்குறீங்க? ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற அக்கா இன்னைக்கு வரல. நாம தான் இதெல்லாம் பண்ணணும். ஈவன் கார்த்திக் சார் ரூம் கூட நான் தான் க்ளீன் பண்ணி வச்சேன். இதெல்லாம் என் வேலை இல்லைன்னு யோசிக்காம பண்ணுங்க. இப்படி உன்னை டார்ச்சர் பண்ணியே ஒரே வாரத்தில் இந்த வேலையை விட்டு ஓட விடுறேனா இல்லையான்னு பாரு.